اللهم بارك على محمد وعلى إبراهيم وعلى يا أيها الناس وخلقها وبث منهما رجالا كثيرا ونساء به والأرحام يا أيها الذين آمنوا إلا وأنتم الله وقولوا قولا سديدا ويغفر لكم فقد فاز فوزا عظيما الله محدثة بدعة في النار وما هي خطبة عن سيد தொடர்ந்து வந்த அதே மூலையும் அன்பும் மாற்றம் என்னிடம் உண்டாவதாக கண்ணியத்திற்கும் அல்லாஹ் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார். அடிப்படையில் நான் அவர்கள் முன்மாதிரி மிக்க ஒரு மனிதர் எங்களது வழிகாட்டு பொருத்தமாக இருக்கும். அந்த நபியை பற்றி சொல்லுகிறார் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். அந்த தூதருடைய வாழ்க்கையில் அந்த தூதரிடத்தில் அன்புக்குரியவருடைய ஒருவர் பார்த்தார்கள் பின்பற்ற அந்த வகையில் அன்புக்குரியவர்களை எப்படி அறிமுகப்பட்ட இந்த உஸ்வத்துன் என்ற இந்த சொல்லோடு அலிஃப்லாமை குறித்த மாத்திரம் முன்னால் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா உஸ்வத்துன் ஹஸனா அந்த தூதர்களுக்கு அறிந்த போது எல்லா சந்தர்ப்பத்திலும் முழுமையான வாழ்க்கைக்கும் உங்களுக்கு அழகான கருத்தை நினைவூட்டுகிறான் என்பதை நாங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த கோணத்திலே பார்த்தாலும் கண்டுகொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் குறித்த ஒரு துறை முன்னால் இருந்து கொண்டிருந்தார். ஏழைய பகுதியை முடியாது என்ற வகையில் எல்லா
எங்களை நோக்கி சொல்லி காட்டுகிறது. சமூகத்தின் தலைவராக இந்த சமூகத்தில் சிறந்த ஒரு பெற்றாராக தந்தையாக இருந்த ஒரு குடும்பத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த சமூகத்துக்கு கல்வி காண்பித்து கோணத்தில் பார்த்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக பார்க்கலாம், ஒரு மிகச் சிறந்த ஒரு எந்த துறையில் அல்குர்ஆன் அன்புக்குரிய சகோதரர்களே பார்க்கிறோம். பார்க்கின்ற போது பொறுத்தவரை அதற்கு வாழ்க்கை வடிவத்தை கொடுத்து அந்த யாரும் எவ்வளவு ஆனால் அவர்கள் அந்த முரண்பாடுகள் வாழ்க்கையில் அத்தகைய முரண்பாடுகளை காண முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கொண்ட ஒரு தலைவராக தேவையான சட்டத்தை நீதியை வழங்கி கொடுத்தார், உருவாக்கி கொடுத்தார். கொள்ள முடிகிறது என்றால் ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கிறார். ஆனால் இந்த தூதர் ஆன்மீக வழிநடத்தி உலகம் போட்டுகின்ற தலைவராக சகோதரர்களே அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே அந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, சொல்லிக் கொடுத்தவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தூதர் பேசுவதெல்லாம் மாமனிதரை சகோதரர்களை அந்த கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பிடித்து நாங்கள் யோசித்து பாருங்கள். வசனங்களையும் அந்த தூதர் சொல்லி எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த
இவ்வாறு உங்களுக்கு முன்மாதிரி போன்றவர்களுக்கு இரண்டு கண்களும் தெரியாத யார் சொல்லுவார் கற்றுத்தந்தது எங்களுக்கும் கற்றுத்தார்கள் என்று சொல்லும் போது அந்த அப்துல்லாஹ் ஏதோ குழப்பம் போல அந்த தூதர் கொடுக்கிறார்கள். அந்த அப்துல்லாஹ் உம்மி மக்தூம் காட்சியப்படுத்தி விடுகிறார்கள். ஆபாச கண்டெடுத்தார் குருடர் வந்த போது என்ன அவர்களுடைய வாழ்க்கையிலே தான் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி இந்த தூதரை பார்த்து அந்த தூதர் தெரியுமா? எந்த தூதரத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது தெரியுமா? அவரை இந்த உலக அருளாக அனுப்பியிருக்கிறோம். அனுபவிக்கின்றோம். இந்த மலையை நாங்கள் அருளாக பார்க்கிறோம் என்பது போல சொல்லவில்லை. அனைத்தை ஒரு பொதுவான சொல் அனைத்தும் இந்த உலகம் நாம் அருளாக அந்த பேசுகிறாங்க. தூதரின் முன்னால் நாங்கள் கொடுக்கிறோமா? தொடர்ந்து சொல்லுங்க. அந்த தூதரத்தில் அந்த தூதர் உங்களுக்கு கொண்டு வந்ததை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த தூதர் உங்களுக்கு எதெல்லாம் கொண்டு வந்தார்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். தவிர்த்து கொள்ளுமாறு சொன்னாரோ அதை விட்டு நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி அந்த தூதர் கொண்டு வந்ததை நீங்கள் விடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த தூதர் அந்த குர்ஆனை நானும் நீங்களும் எத்தனை முறை படித்திருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த தூதரை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால், அந்த தூதர் கொண்டு வந்ததை நாங்கள் எதிர்த்து வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்றால் அந்த குர்ஆனை படித்திருக்கின்றோம். அந்த தூதர் கொண்டு வந்த ஹதீஸ் நாங்கள் பார்க்கின்ற சஹீஹுல் புகாரி ஹதீஸ்கள் நானும் நீங்களும் பாருங்கள். அதை தொடர்ந்து 15 வருட உழைப்பு திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட ஹதீஸ்களை படித்திருக்க வாழ்க்கையின் முன்மாதிரிகளை
நானும் நீங்கள் எப்படி சீராவை அந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களை நீங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையை நாங்கள் படிக்கவில்லை என்றால் எப்படி அந்த கொஞ்சம் யோசித்திருப்பார். அவரை பார்த்து அந்த தூதர்கள் சலவாத்து சொல்லுகிறார். அல்லாஹ் சலவாத்து வானவர்கள் சலவாத்து சாமானிய மனிதர்கள் அவரிடத்திலே உங்களுக்கு அழகான உம்மா இருக்கிறது என்று சொல்லி எந்த தூரை பார்த்து இந்த உலகத்திற்கு உங்களுக்கு எல்லா இருக்கிறது என்று அவர்களது அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, செய்திகளெல்லாம் இந்த அழகாக முன்மாதிரி இருக்கிறது. இவைகளெல்லாம் அழகாக வார்த்தை பாதுகாக்கப்பட்டு தருகிறது. வகுத்து தந்திருக்கிறது. பிரயோகங்களுக்கு தடுமாற்றம் இல்லாமல் எப்படி தந்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய நபி என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு கருத்தாக இருந்தால் பயன்படுத்தப்படுகிறது. ரசூல் அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, சஹாபாக்களது வரலாறுகள் கூட கிட்டத்தட்ட 5 லட்சம் சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் ஹதீஸ்களை அன்புக்குரிய சகோதரர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தூய்மை உங்களுக்காக தூரம் நான் நீங்களும் வாழ்க்கையை அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்கள் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். வாழ்க்கை வராது அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்கள் வைத்து அந்த ஹதீஸ்களை தீர்மானிக்க முடியும் என்பதற்காக நாங்கள் இந்த ஹதீஸுக்காக இதுவரை தந்திருக்கின்ற
அதை படிப்பு யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரர்களே, அறிவுரைகளை பொறுத்தவரையில் யாரும் அறிவுரைகள் செயல்வடிவம் உலகத்திலே தூதரை தருவர் முன்மாதிரிகளை. ஆனால் இந்த தூதரைக்கும் தீர்வு தந்த ஒரே எந்த கேள்விகளை கேட்டாலும் அத்தனை கேள்விகளுக்கும் நாட்களுக்கும் பதில் தந்த ஒரே தலைவர் சமூகமாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கைக்கு முறையாக அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை அந்த தூதரிடத்திலே முன்மாதிரி இருந்தது. உலக வரலாற்றில் பாதுகாக்கப்பட்ட கண்டுகொள்ள முடியாத முன்மாதிரியாக பெறுவதற்கு மிக தகுதியானவர் ஆழமாக கொண்டு அந்த படித்து முன்மாதிரியாக கொண்டு ஈரோடுகளில் வெற்றி செய்து வரிசை கிரமமாக எழுதி வரும் ஒரு கிறிஸ்தவர் அந்த புத்தகத்தில் யாருக்கு கொடுக்கிறார் என்றால் அவர்களை முதலாவது மனிதராக கொடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, முதன்மைப்படுத்துகின்ற பல கோஷங்கள் எதிர்ப்புகள். ஆனால் அவர் சொன்ன இந்த மனிதனை கொண்டு வாருங்கள் சவால் விட்டார். சொன்னார், அதை வாழ்க்கையை காட்டினார். இதை சொன்னார், அதற்கு நிகழ்ச்சி கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, தூதரை எடுத்து காட்டியது. இவர்கள் கிறிஸ்தவராக சகோதரர்களே, அபூபக்கர் ஸலாத்துத்தீன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்கிறார். என்ற ஒரு புத்தகத்தை எழுதவில்லை. அந்த தூதரின் வாழ்க்கை வரலாறு அவரது புத்தகங்கள் சகோதரர்களே, இன்னும் அந்த மக்களை இன்னும் படிக்கவில்லை. வாழ்க்கை வரலாறு எத்தனையோ புத்தகங்கள் வளமுறையாக எழுதியிருக்கிறார். எல்லாம் பேசுகின்ற அந்த தூதரது முன்மாதிரிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்கள் இந்த வேளையில் பொதுமக்கள் இந்த வேளையில் ஒரு வேளையிலே முன்மாதிரியில் பேசுகிறார். மக்கள் வெற்றி அளிக்க இந்த தூதர் துரத்தி அடிக்கப்பட்ட மக்கள் வெற்றி கொள்ளப்பட்ட போது
இன்று விடுதலையாகி செல்லலாம் என்று சொன்னார் அல்லவா, அத்தகைய ஒரு தலைமா என்று யோசித்து பாருங்கள். அதாவது அலைஹி வஸல்லம் அழைக்கப்பட்டது உகதிலே தாயிலும் அப்படி ஒரு நிலைமை சந்தர்ப்பத்தில் எல்லாம் இவர்களுக்கு எதிராக தாயிலே அந்த மனக்கு இந்த மக்களை இந்த மலைகளை அந்த அன்புக்குரிய அந்த தூதரை எந்த எங்களுக்கு வழிகாட்டல் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த தூதர் கொண்டு வந்த யோசித்து பாருங்கள். அவர்தான் பேசுகிறோமே தவிர அத்தகைய உணர்வுகளை அவர்தான் எடுத்தார். நீங்களும் ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த தூதரை வேண்டும். அந்த சகோதரர்களே, படிக்க ஆசைப்படு வாக்கியத்தை மனதில்